சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. இல்லை கடந்த 3 மாசத்துல மக்கள் அதிகம் பணத்தை போட்ட ஒரு முதலீடு முறைன்னா சில்வர்லேயே இருக்குது. அதுலேயும் போடலாமா? நம்மள போர்ட்ஃபோலியோவில் இருக்கலாமா? இல்லை வேறு ஏதாவது ஒரு சோர்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு சில்வர் வந்து அடி தட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ சில்வரை வந்து நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அசட் கிளாஸாக பார்க்கக்கூடாது. அரசாங்கமாகட்டும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆகட்டும் சில்வரையும் கன்சிடர் பண்ணுறாங்க. ஏன்னா மக்கள்கிட்ட பெரிய ஆர்வம் இருக்குது. அதற்கான இண்டஸ்ட்ரியல் தேவையும் அதிகமாக இருக்குது. இடமா இருக்கட்டும், கோல்டாக இருக்கட்டும், சில்வராக இருக்கட்டும், மொத்தமாக வச்சிங்கனாலே அது ஒரு சிக்கல் தான். டைவர்சிஃபிகேஷனுக்காக சில்வரில் 5% மட்டும் வைக்கலாம். ரியல் எஸ்டேட்டுக்குள்ளே நம்ம பங்கு சந்தையும் பரஸ்பர நிதியும் அதில் வந்து 12% கிட்ட மாற்றம் வரும். அந்த மாதிரி இதில் எந்த மாதிரி ஒரு ரிட்டர்ன் வரும்? எப்போ இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவோன்னா 10 வருஷம் கழிச்சு இந்த நிலத்தை நான் பயன்படுத்த போகிறேன், இப்போவே வாங்கி வச்சுக்கிறேன், ஏன்னா இது அதிகமாகிடும் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். கையில் இருக்கிற பணத்தை எல்லாம் போட்டு இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். ஸோ இதோட சராசரி ரிட்டர்ன் நம்ம பார்த்த வரைக்கும் என்ன பார்த்தீங்கன்னா அந்த விலை ஏற்றத்தோடலாம் ஒப்பிடும்போது 6லேருந்து ஒரு 8-9% கம்மியாக தான் இருக்குது. பரஸ்பர நிதியும் ஸ்டாக்கும் அப்போ பேலன்ஸ் எல்லாம் பிடிச்சிருமா? மாதம் சம்பளம் வாங்கி யாராலையும் பணக்காரர் ஆக முடியாது. நீங்கள் ஒரு தொழில் பண்ணால் தான் உங்களால் பணக்காரர் ஆக முடியாது. உங்களுக்கு நேரம் இருக்கணும். முக்கியமாக ஷேர் மார்க்கெட் ஏற்ற இறக்கத்தை தாங்கக்கூடிய சக்தி இருக்கணும். இப்போ நம்ம கோல்டு பேசுகிறதா கரன்சி பேசிட்டோம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அதிகப்படியாக மக்கள் கோல்டுக்கு அடுத்து பண்ண ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து சில்வர் தான். இப்போ நீங்கள் காப்பரும் போயிட்டானுங்க, அது உண்மை தான் நடந்தது. அந்த ஜனவரி பிப்ரவரி மார்ச்சில் அதெல்லாம் நிறைய நடந்தது. காப்பர் வரைக்கும் போயிட்டாங்க, அது அடுத்து கோல்டுலாம் வந்துட்டாங்க. இப்போ சில்வரோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் தொடர்ந்து தான் நடக்குது. மக்கள் தொடர்ந்து அதை இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் வராங்க. அது கோல்டு மாதிரி போர்ட்ஃபோலியோவில் இருக்கலாமா? இல்லை அது எப்பவுமே வந்து ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு ஆர்னமெண்ட்டு, இல்லைன்னா இன்றைக்கி பயன்படுத்தக்கூடிய சிப்பில் பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவியாக தான் இருக்குது. கோல்டு மாரி அதை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம், அதை ஒரு முதலீடாக நம்ம எடுத்துக்க வேண்டாம், எப்பவுமே இருக்கிற மாதிரி அப்படியே விட்டுடுங்க, வீட்டுக்கு பாத்திரம் வாங்குறதுக்கான பயன்படுத்துகிற மாதிரி வச்சுக்கோங்க அப்படின்ற கான்செப்டில் இயங்குறதா? இல்லை கடந்த 3 மாதத்தில் மக்கள் அதிகம் பணத்தை போட்ட ஒரு முதலீடு முறைன்னா சில்வர்லேயே இருக்குது. அதுலேயும் போடலாமா? நம்மள போர்ட்ஃபோலியோவில் இருக்கலாமா? அதாவது தங்கம் வேறு, சில்வர் வேறு. தங்கத்துக்கான மதிப்பு வேறு, சில்வருக்கான மதிப்பு வேறு. தங்கம் வந்து உங்களுக்கு வந்து உலக அளவிலேயே வந்து ஒரு ஸ்டேபிள் கரன்சியாக வந்து அரசாங்கங்கள் கருதுகிறாங்க. ஆனால் சில்வர் அப்படிங்கிறது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் பயன்பாடு மட்டும்தான். அதோட தேவை அதிகமாகும் போது அதோட விலை அதிகமாகும். தேவை குறைஞ்சிடுச்சு அப்படின்னா விலை உடனே கீழே இறங்கிடும். ஸோ ரெண்டுத்தையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியாது. ரெண்டுமே உலகம் தானே, நான் இந்த உலகத்தில் போடுறதுக்கு பதில் அதில் போடுறேன் அப்படின்லாம் சொல்லவே முடியாது. ஸோ நாங்கள் தொடர்ந்து சொல்கிற அறிவுரை வந்து சில்வரில் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். குறிப்பாக பல்கான அமௌண்ட்டை வந்து போட்டுட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு தேவைன்னா ஒரு எஸ்ஐபி மோடில் மாதம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வைங்க. அதுவும் ஆசைக்கு, அது எப்படி இயங்குதுன்னு பார்க்குறதுக்காக. ஸோ அந்த அளவில் தான் அவங்க வாங்கி வைக்கலாமே தவிர தங்கத்துடன் அதை ஒப்பிட முடியாது. நம்ம தங்கத்தையே வந்து நீங்கள் வந்து 10%, 20% தான் வைங்க அப்படிங்கும்போது சில்வரை வந்து அதிகபட்சம் 5% மட்டும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அது வலாட்டாலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். தங்கம் வந்து ஒரு ஸ்டேபிள் ஒரு விஷயம் அப்படிங்கும்போது சில்வர் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்டேபிளாக இருக்காது. நாளைக்கே வந்து அந்த சிப்புக்கு பதிலாக மாற்று கண்டுபிடிச்சிட்டாங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு சோர்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு சில்வர் வந்து அடி தட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ சில்வரை வந்து நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அசட் கிளாஸாக பார்க்கக்கூடாது. ஆனால் அரசாங்கமாகட்டும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆகட்டும் சில்வரையும் கன்சிடர் பண்ணுறாங்க. ஏன்னா மக்கள்கிட்ட பெரிய ஆர்வம் இருக்குது. அதற்கான இண்டஸ்ட்ரியல் தேவையும் அதிகமாக இருக்குது. அதுக்காக நம்ம பணத்தை எல்லாம் அதில் போய் போட்டுறக்கூடாது. நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் 5 லட்சத்தை போட்டேன், 30 லட்சத்தை போட்டேன், நான் வந்து 400 ரூபா போச்சு. அது அப்போ ஒருத்தட்ட பேசும்போது நான் போட்ட விலை வந்து 270 ரூபா தான், நான் சேஃபாக இருக்கேன்னாரு. இப்போ 250 ரூபாய்க்கு வந்துருச்சு. அப்போ இந்த சேஃப் அதனால தான் என்னென்னா பணம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஓடுறதை பிடிக்கக்கூடாதுங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். உங்களுக்கு போடணுமா 5% போடுங்க, அதுவும் மொத்தமாக போடாதீங்க, மாதம் தோறும் போடுங்க. சரி, முதலீடும் திட்டம் அப்படிங்கிறது வந்து லாட்ரி கிடையாது, அது ஒரு ப்ராசஸ். இப்போ ப்ராசஸ் விடுங்க, கிரிக்கெட்டே எடுத்துக்கோங்களேன். சிஎஸ்கே விளாடுது அப்படின்னா ப்ராசஸ்னு அதிகமாக சொல்லுவாங்க. ஒரு மட்டை வீச்சாளரை வச்சு பார்ப்பாங்க, இல்லை ஒரு பந்து வீச்சாளரை வச்சு பார்ப்பாங்க, ஆட்களை மாற்றி பார்ப்பாங்க, இப்படி மாற்றி பார்ப்பாங்க. இதுதான் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லையும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ மொத்தமாக போய் பணத்தை போய் ஒரு இடத்துல போட்டுட்டோம் அப்படின்னா அது எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அது ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இடமா இருக்கட்டும், கோல்டாக இருக்கட்டும், சில்வராக இருக்கட்டும், மொத்தமாக வச்சிங்கனாலே அது ஒரு சிக்கல் தான். டைவர்சிஃபிகேஷனுக்காக சில்வரில் 5% மட்டும் வைக்கலாம். அதை இன்வெஸ்ட் பண்ணலாம். நம்ம பண்ண வேணாம்னு சொன்னா கேட்க போறது இல்லையா? இப்ப நம்ம 250 ரூபா இருக்கு, நாளைக்கு 800 ரூபா போயிடுச்சுன்னா இவன் வீடியோவை பார்த்த வேண்டாம் நம்ம போட்டுருக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம செய்யாதீங்கன்னு சொல்லவே முடியாது. நான் செய்யல அப்படி வேணா சொல்லலாம். நான் வந்து பர்சனலாக வந்து சில்வரில் நான் இன்வெஸ்ட் பண்ணல. இந்த ஏற்றத்தில் நான் பர்சனலாக தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணலை. ஓகே. ஆனால் ஏன்னா என் போர்ட்ஃபோலியோவில் வந்து அந்த தங்கம் வந்து அபரிமிதமாகவே இருக்குன்னு சொல்லலாம், சில்வர் வந்து அபரிமிதமாகவே இருக்குன்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு கிலோ 1.5 கிலோ சில்வர் இருந்தது நமக்கு வந்து கிஃப்டாக, கடந்த 15 வருஷத்தில் வந்து கிஃப்டாக இருந்தது. நம்ம ஆண்டு விழா RXTயோட ஆண்டு விழா வரும்போது அதை விற்றுட்டு வேறு எதாவது வாங்கலான்னு போகும்போது அவங்க சொன்ன விலை வந்து
ஒரு கிலோக்கு 70,000 ரூபா நம்ம சொன்னாங்க. அப்போ இருந்த விலை 70 ரூபா 72 ரூபா தான் இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், இதில் என்ன சிக்கல்னா அதை விற்க போகும்போது 20% கழிவு வர சொன்னாங்க. அப்போ 20% கழிவு போடுறதுக்கு பதிலாக நான் அந்த ஒரு கிலோவை வந்து RXT காயினா மாற்றிட்டேன். சரி காயினா மாற்றி கையிலே வச்சுட்டேன், யார்ட்டாவது gift கொடுக்கலாம் அப்படின்ட்டு. சரி. அப்போ அதோட விலை வந்து எனக்கு என்ன வந்ததுன்னா 300 400 ரூபா வந்தது ஒரு காயின் விலை அந்த ஒரு கிராமுக்கு. ஆனால் அந்த ஏற்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதுவே 1000 ரூபா 1500 ரூபா போயிடுச்சு. அந்த கிஃப்ட்டை கூட யாருக்கும் கொடுக்க மனசே வரல. இப்போ வராது. ஓகே. ஸோ வரல. ஸோ சில்வர் வந்து அப்படிதான், நம்ம அப்படிதான் கன்சிடர் பண்ணணுமே தவிர, நீங்கள் அதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டுட்டு எல்லா பணத்தையும் போடுறேன், இல்லை அதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நான் கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டு பண்ணுங்க. ஓகே, அதுதான் நாம் சொல்கிறதா இருக்கும். நிச்சயமாக. இப்போ அடுத்து ஒரு முதலீட்டு முறைன்றது ரியல் எஸ்டேட்டுக்குள்ளே நம்ம அதை பேசுவோம். ரியல் எஸ்டேட்டில் இப்போ 2 முறையாக வந்திருக்கு. ஒன்று நேரடி நம்ம ஒரு இடத்த வாங்கி அதை ஏறின பிறகு விற்கிறது, இது ஒரு முறை. இன்னொன்று வந்து ரைட்ஸில் வந்து நம்ம முதலீடு போட்டோம்னா அவங்க நமக்காக அந்த பணத்தை கொண்டு போய் கட்டடங்களில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இடங்களில் இன்வெஸ்ட் பண்ணுறது, அதுலேருந்து வரக்கூடிய வாடகையை நமக்கு டிவிடெண்ட்டாக பிரித்து கொடுக்குறாங்க. இப்போ இந்த 2 முறையில் இயங்கின்னு வருது. இப்போ இந்த 2 முறையில் முதலீடாக எந்த முறையை நம்ம எடுக்கிறது ஒன்று, ரெண்டாவது எந்த அளவுக்கு இது நமக்கு மற்ற முதலீட்டு முறை வர ரிட்டர்னை கொடுக்குது. இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க பாண்ட்லனா 6% 7% தான், கோல்டுனா 6% தான் 7% தான், பேங்க் எப்படின்னா அதே தான் 6-7 தான், பங்கு சந்தையும் பரஸ்பர நிதியும் அதுலேருந்து 12% கிட்ட மாற்றம் வரும். அந்த மாதிரி இதில் எந்த மாதிரி ஒரு ரிட்டர்ன் வரும்? ஓகே, நாங்கள் வந்து பொதுவாக நிலத்தில் வந்து எப்போ முதலீடு பண்ண சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு நிலத்தை நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னா முதலீடு பண்ண சொல்லுவோம். அது வீடாக இருக்கட்டும், இல்லை ஒரு தொழிலுக்காக நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா வாங்குங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் உங்ககிட்ட அபரிமிதமான பணம் இருக்குது, அதை உங்களால் மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னா அதை நீங்கள் நிலத்தில் வந்து முதலீடு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். மூணாவது வந்து உங்ககிட்ட ஒரு இன்சைடர் நியூஸ் வருது, இந்த இடத்துல வந்து பெரிய டெவலப்மெண்ட்லாம் வருது, அதனால் நீங்கள் அந்த இடத்துல போட்டிங்கன்னா டபுள் ஆகும், ட்ரிபிள் ஆகும். ஏன்னா சில கிளைண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டது டபுள் ஆகிருக்கு பணம். ஓகே. ஸோ அந்த இடத்துல போயிட்டு நான் வந்து நீங்கள் லேண்டில் போடாதீங்கன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அந்த மாதிரி ரிட்டர்ன் நம்மளால் வேறு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் கொடுக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது, ஒரு நல்ல அந்த இடத்துல பூம் நடக்க போகுதுன்னா அப்போ இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். எப்போ இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவோம்னா, 10 வருஷம் கழிச்சு இந்த நிலத்தை நான் பயன்படுத்த போகிறேன், இப்போவே வாங்கி வச்சுக்கிறேன், ஏன்னா இது அதிகமாகிடும் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். கையில் இருக்கிற பணத்தை எல்லாம் போட்டு இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். இதுதான் வந்து லேண்டுக்குன்னு நம்ம தனியாக சொல்கிறது. ஸோ இந்த வகைக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா முதலீடு பண்ணலாமா வேணாமாங்கிறத அவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம். அடுத்தது வந்து ரியல் எஸ்டேட் உங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்குது. இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுக்கு டிவிடெண்ட் வந்து 85% நம்ம கொடுக்கணும், 90% கொடுத்துடணும், கையில் வச்சுக்கவே கூடாது. ஸோ நம்ம கிட்ட பணத்தை வாங்கி ஒரு கட்டடத்தை வாங்குவாங்க, அந்த கட்டடத்தை வந்து வாடகைக்கு விடுவாங்க, அந்த வாடகையை வந்து நம்ம கிட்ட திருப்பி கொடுப்பாங்க. ஸோ இதோட சராசரி ரிட்டர்ன் நம்ம பார்த்த வரைக்கும் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த விலை ஏற்றத்தோடலாம் ஒப்பிடும்போது 6லேருந்து ஒரு 8-9% கம்மியாக தான் இருக்குது. ஆனால் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே வந்து ரிட்டர்ன்ஸ்க்காக கிடையாது. ஓகே. ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு தேவை இருக்குது. எஃப்டி எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு ஸ்டெபிலிட்டிக்கு ஒரு சேஃப்டிக்கு நம்ம அதை போடலாம். இதே மாதிரி நம்ம ஒரு பாண்டு டெப்டெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்டெபிலிட்டிக்கு நம்ம வந்து அதை இன்வெஸ்ட் பண்ணலாம். கேஷ் ஃப்ளோக்குன்னு சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. இந்த REIT அப்படிங்கிறது கேஷ் ஃப்ளோக்கு வரும். ஸோ நான் இங்கே பணத்தை போட்டு வச்சேன்னா எனக்கு மாதந்தோறும் ஒரு வருமானம் வந்துட்டே இருக்கும் அப்படிங்கிற அளவில் இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இது தேவையா இல்லையா அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் பண்ணணுமே தவிர நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஈக்விட்டி ஒரு சராசரியாக 15% தரும், ஸ்டாக் மார்க்கெட் 20% தரும், இது என்ன 7-8 தானே தருது, இது எதுக்கு எனக்கு, இது தேவையே இல்லை அப்படின்னு நிராகரிக்கக்கூடாது. ஒவ்வொருத்தரோட தேவைகள் வந்து மாறுபடும். அப்படிங்கும்போது உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ தேவை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் REITஸும் நீங்கள் வந்து கவனிக்கலாம், பண்ணலாம். ஓகே. அப்போ நீங்கள் கோல்டில் ஒரு 10% போடலாம், நம்ம சில்வரில் ஒரு 5% போட்டு வைக்கலாம். கரன்சின்றது இப்போ யாருக்கும் புரிதல் இல்லை, அதனால் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது அவங்களோட புரிதல் ஏற்பட்ட பிறகு போடலாம். அதுக்கடுத்து ரியல் எஸ்டேட்டில் நம்ம எவ்வளோ ஒரு 10% கிட்ட நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, கிளைண்ட்டு கிட்ட வந்து நாங்கள் கோல்டில் வந்து 20% வரைக்கும் போடுங்க அப்படின்னு சொல்லுவோம். 10%ங்கிறது ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் வந்து உலகம் முழுக்க சொல்கிறது. ஏன்னா கோல்டுங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அசெட் கிளாஸ் கிடையாது, அது வந்து சேஃப்டிக்காக அது இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது. நான் பெரிய நிறுவனங்களில் நிதியத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன், பெரிய பெரிய ஃபண்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன், பெரிய பெரிய போர்ட்ஃபோலியோ பார்த்துருக்கேன். அதில் எங்கேயுமே வந்து உங்களுக்கு கோல்டு இருக்காது, ரியல் எஸ்டேட் இருக்கும், கோல்டு இருக்காது. ஸோ அதனால் 10% அப்படிங்கிறது உலக அளவில் சொல்கிறது, நம்ம இந்திய சூழலில் 20% சொல்கிறோம், அதில் வச்சுக்கலாம். ஆமாம். அதே மாதிரி ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் நாம் அறிவுரையாக சொல்கிறது, ஏன்னா இங்கே 100% ரியல் எஸ்டேட்டில் போட்டு வச்சுருக்கிறவங்க தான் அதிகம். ஆமாம். அதனால் 20% வரைக்கும் நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் போட்டு வைங்க அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் ஆரம்ப கட்டங்களில் ரொம்ப தங்கத்து மேலையும் நிலத்தின் மேலையும் பிடிப்பாக இருப்பவர்களுக்கு நம்ம சொல்கிற கணக்கு. ஓகே. ஸோ நீங்கள் அந்த கணக்கு போட்டு எனக்கு 100% கரெக்டாக கொண்டு வந்து நிறுத்தாதீங்க, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அது மாறுபடும். அந்த வகையில் நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் கண்டிப்பாக
கண்டிப்பாக போட்டு வைக்கணும் அப்படின்னா ஒரு 20% நீங்கள் வந்து போட்டு வைக்கணும். கண்டிப்பாக. இப்போ இந்த நம்ம எவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்த மாதிரி பரஸ்பர நிதியும் ஸ்டாக்கும் அப்போ பேலன்ஸ் எல்லாம் பிடிச்சிருமா? ஆமாம், நீங்கள் வந்து நம்ம வந்து பரஸ்பர நிதி அப்படிங்கிறத ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக மட்டும் பார்க்கக்கூடாது. நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நாம் வந்து ஒரு நிறுவனத்துடன் தொடர்பில் இருந்தால் தான், நீங்கள் ஒரு நிறுவனம் வைத்திருந்தால் மட்டும்தான் பணக்காரர் ஆக முடியும். ஓகே, ஒரு நிறுவனம் நீங்கள் வச்சுக்கணும். ஏன்னா நீங்கள் சம்பாதிச்சு யாருமே இங்கே பணக்காரர் ஆக மாட்டாங்க. அதை வந்து நேயர்கள் ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். மாதம் சம்பளம் வாங்கி யாராலையும் பணக்காரர் ஆக முடியாது. நீங்கள் ஒரு தொழில் பண்ணால் தான் உங்களால் பணக்காரர் ஆக முடியும். அப்போ உங்களால் தொழில் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். இங்கே பலராலையும் தொழில் பண்ண முடியாது. அப்போ தொழிலில் நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்வதற்கு எளிய வழி தான் ஷேர் மார்க்கெட். ஓகே, ஏன்னா அங்கே வந்து நிறுவனம் இருக்கும், நீங்கள் அந்த ஷேரை வாங்கிட்டீங்கன்னா அந்த நிறுவனத்தோட முதலாளியாக மாறிடுவீங்க. ஆமாம். ஸோ நீங்கள் ஒரு தொழிலோட முதலாளியாக மாறினா மட்டும்தான் நீங்கள் பணக்காரர் ஆக முடியும். இப்போ ஒரு ஷேர் மார்க்கெட்டில் போயிட்டு நீங்கள் ஈடுபடணும்னா அதுக்கு உங்களுக்கு என்ன தேவை? ஷேர் மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சிருக்கணும், அது மேலே ஆர்வம் இருக்கணும், உங்களுக்கு நேரம் இருக்கணும், முக்கியமாக ஷேர் மார்க்கெட் ஏற்ற இறக்கத்தை தாங்கக்கூடிய சக்தி இருக்கணும். நம்ம மக்கள் எதுக்கு பழகியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு ஒரு வருஷத்துக்கு 6% லாபம் பெறுவதை தான் பழகியிருக்கோம். ஆனால் ஷேர் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் 20% இறக்கம் கொடுக்கும். இந்த போரில் 50% போயிடுச்சு. ஆமாம், 50% போகும். சில ஷேர்லாம் 30-40% குறைஞ்சிரும். அதான் கீழே இறங்கிடுச்சு. ஆமாம், இறங்கிடுச்சு. இதெல்லாம் தாங்கக்கூடிய சக்தி நமக்கு கிடையாது. ஆனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், இதே போரில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஹோட்டல் வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு கேஸ் கிடைக்கல அப்படிங்கிறதுனால ஹோட்டலே மூடி உட்காந்துட்டு இருந்தாங்க. நம்ம வாழ்க்கையே போச்சு, நிறைய போயிருக்கு. அப்போது இந்த 30-40% இறக்கம் அப்படிங்கிறது இயல்பு. ஒரு தொழிலில் இந்த மாதிரி இறக்கம் வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா அடுத்தது லாபமும் வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம். கரெக்ட். ஸோ 40% இப்போ நமக்கு வந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வி ஷேப் ரெக்கவரி. என்னோட பர்சனல் போர்ட்ஃபோலியோ, ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்திங்கன்னா அதோட உச்சத்தோட விலை வந்து 27 லட்சம் வரைக்கும் போச்சு. சரி, 27 லட்சம் இந்த பாசிட்டிவ்ல. ஆமாம், பாசிட்டிவ்ல வந்து 27 லட்சம் வரைக்கும் போன அந்த போர்ட்ஃபோலியோ வந்து இந்த போர் நடக்கும்போது 17 லட்சத்துக்கு வந்துருச்சு. 10 போயிடுச்சு. ஆமாம், 10 லட்சம் போயிடுச்சு. மைனஸ் கிட்டத்தட்ட 40% போயிடுச்சு உங்களுக்கு. ஓகே, நான் அந்த நேரத்தில் போயிட்டு ஐயோ மார்க்கெட் போச்சுன்னு 17 லட்சத்தை எடுத்துகிட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆயிருக்கும்? இப்போ திருப்பி ஏறுது. ஆமாம், இப்போ திருப்பி 24 லட்சத்துக்கு வந்துருச்சு ஒரே 1.5 மாசத்துல. இப்போ மறுபடியும் அது 27 லட்சத்தை தாண்டி 30, 40, 50 லட்சம் வரைக்கும் போகும். 100% போகும், கண்டிப்பாக போகும். இந்த இயல்பை புரிஞ்சுக்கணும். கரெக்ட். இதை புரிஞ்சுக்கிட்டவங்க ஃபர்ஸ்ட் எடுத்து வைக்கிற ஸ்டெப்பு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அதுக்காக எடுத்த உடனே வந்து ஷேர் மார்க்கெட்டில் போய் எல்லா பணத்தையும் போட்டக்கூடாது. ஓகே, அதில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் உட்காந்து, அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயும் பல வகைகள் இருக்குது. அதில் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டின்னு சொல்லுவோம், அதுதான் ஷேர் மார்க்கெட்டோட தொடர்புடைய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அதில் நீங்கள் முதல் முறையாக வரும்போது எடுத்த உடனே எல்லா பணத்தையும் ஓகேப்பா பாலாசிங் சொல்லிட்டாரு, செல்லியன் அவர்கள் சொல்லிட்டாங்க, நம்ம எல்லாம் போட்டு 50 லட்சம் சம்பாதிச்சிடலாம்னு சொல்லிட்டு வரக்கூடாது. முதல்ல வரும்போது உங்களுக்கு 5 வருஷத்துக்கு தேவையில்லாத பணத்தை மட்டும்தான் அதில் நீங்கள் கொண்டு வரணும். அதுவும் பல்காக கொண்டு வரக்கூடாது. மாதந்தோறும் குறைந்த அளவில் முதலீடு பண்ணணும். இது ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த ஏற்ற இறக்கத்துக்கு பழகணும். 40% இறங்குனா நமக்கு நெஞ்சு வலி, பிபி எதுவுமே வந்துடக்கூடாது, திடமாக இருக்கணும். ஸோ அதை தெரிந்து கொள்வதற்கு தான் இப்படி பழகணும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, இந்த டெக்னிக்கை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எளிமையாக பல நிறுவனங்களுக்கு முதலாளி ஆகிடலாம், அம்பானியோட பார்ட்னராக ஆகிடலாம். ஆமாம். ஸோ இதுதான் டெக்னிக். இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பரஸ்பர இதில் வந்து ஈக்விட்டியில் நம்ம இயல்பாக ஈடுபடலாம். நான் வந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கிற பணத்தை தான் அதில் கொண்டு வரலாம் அப்படின்னு சொன்னேன். பரஸ்பர நிதியிலே வந்து டெட் ஃபண்டுன்னு இருக்குது. ஸோ 5 வருடத்துக்கு உள்ளே இருக்கிற பணத்தை நம்ம டெட் ஃபண்ட்ஸில் தான் கொண்டு வரணும். அது சராசரியாக 6%லேருந்து 9% வரைக்கும் நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். முதலீடை பொறுத்த வரைக்கும் அதிக ரிஸ்க் அதிக ரிட்டர்ன், குறைந்த ரிஸ்க் குறைந்த ரிட்டர்ன். இதை மாற்றவே முடியாது. குறைந்த ரிஸ்க் அதிக ரிட்டர்ன் தரேன்னாங்கன்னா உங்களை ஏமாற்ற போகிறாங்கன்னு அர்த்தம். ஆமாம். ஸோ நம்ம 6%லேருந்து உங்களுக்கு தொடங்கும், ரிட்டர்ன் தொடங்கும். 6%னா எனக்கு ரிஸ்க் கம்மின்னு அர்த்தம். 15%னா எனக்கு ரிஸ்க் அதிகம்னு அர்த்தம். அந்த ரிஸ்க் மிட்டிகேஷன்லாம் இருக்குது, அதை தீர்க்கிறதுக்கு வழிகள்லாம் இருக்குது. ஆனால் இதை அடிப்படையை புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி கேரண்டீட் ரிட்டர்னுங்கிறதையும் கிடையவே கிடையாது. கேரண்டீட் ரிட்டர்ன் சொன்னாங்கன்னா 6% தான் கிடைக்கும். அது பலருக்கும் பற்றாது. ஸோ இந்த மாதிரியான நுணுக்கங்களை கற்றுக்கொண்டார்கள் அப்படின்னா முதலீடு அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாக இருக்கும். இப்போ நீங்கள் சொன்ன முதலீட்டு முறையை தொடர்ந்து அப்படி நான் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கோல்டில் ஒரு 20%, அப்புறம் ஆக்சுவல் கரன்சியில் முதலீடு பண்ணக்கூடிய அவங்க நாலேஜ் வளர்ந்துட்டு பிறகு அதில் பண்ணலாம், அது அவங்களுடைய விருப்பம். இரண்டாவது அப்போ நம்ம அதை விட்டுட்டோம்னா இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா சில்வரில் நீங்கள் ஒரு 5-10% சொல்லிட்டீங்க. அதுக்கடுத்து ரியல் எஸ்டேட்டில் ரைட்ஸ் ஆகட்டும் இல்லை நேரடி முதலீடு எதுனாலும் 20% அதில் முதலீடு பண்ணால். அஞ்சாவதாக வந்து பரஸ்பர நிதியில் ஒரு சேஃப் என்னன்னா நமக்காக ஒரு ஃபண்ட் அட்வைசர், ஃபண்டு நிபுணர் வந்து நமக்காக வாங்குறதுனால அதில் ஒரு சேஃப்டி இருக்குது. 6வது பங்கு சந்தை. ஆமாம். இந்த பங்கு சந்தையில் எவ்வளோ
லெவலுக்கு நம்ம முதலீடு பண்ணலாம், இல்லை விஷயம் தெரிஞ்சாதான் அங்கே முதலீடு பண்ண போகணுமா, இல்லை ப்ளூ சிப் சொல்லக்கூடிய நிறுவனங்களை யார் வேணாலும் வாங்கலாம், அப்படி இல்லை இண்டெக்ஸ் ஸ்டாக்ல இருக்கிறத மட்டும் வாங்கிட்டு போயிடலாமா, இப்படி அந்த விதத்தில் எந்த அளவுக்கு நம்ம ஒரு முதலீடாக இருக்கலாம் பங்கு சந்தை? ஓகே, இப்போ ஒரு 100 ரூபா இருக்குது அப்படின்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா அதை வந்து 2ஆக பிரிச்சுக்கலாம். உங்கள் ஏஜை வச்சு பிரிச்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு 40 வயசு அப்படின்னா நீங்கள் வந்து 40% வந்து டெட் ஃபண்ட்ஸில் தான் போடணும். அது பாண்ட் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அதை விட்டுடலாம். மீதி 60% வந்து நீங்கள் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணிக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த 60% இருந்து தான் நீங்கள் பங்குச்சந்தைக்கு பணத்தை கொண்டு வரணும். ஓகே, நீங்கள் பங்குச்சந்தையை தவிர்க்கவே முடியாது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது முதல் கட்டமாக தான் இருக்க முடியும். முதல் கட்டம் அப்படிங்கும்போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட சராசரி வந்து 15% அப்படின்னு சொல்கிறாங்க. கடந்த கால வளர்ச்சி அது உறுதி கிடையாது. ஆனால் நம்ம இந்தியா பொருளாதாரம் வளர்ச்சி அடைஞ்சிட்டே வருவதால் அந்த 15 கிடைச்சிடும் அப்படிங்கிறது தான் நமக்கு நன்மை. அதனால தான் நம்ம பங்குச்சந்தைக்கே வரோம், இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டிக்கே வரோம். அப்போ ஆரம்பத்தில் தொடக்கம் அப்படிங்கிறது நம்ம 15% வைத்து கொண்டால் அந்த 15% அதிகப்படுத்துவதற்காக நம்ம மெனக்கெட வேணும். அந்த மெனக்கெடுதல் தான் நம்மளுடைய கற்றல் மூலமாக கிடைக்கும். அதில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் ஷேர் மார்க்கெட்டுக்கு நேரடியாக வருவது. ஏன்னா உங்களுக்கு 15% மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் கிடைக்குதுன்னா நீங்கள் நேரடியாக வரும்போது 20% கிடைக்கும். இது என்ன இப்போ 5%க்காக நான் கற்றுக்கணுமா அப்படின்னா ஒவ்வொரு சதவீதமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் ரூல் 72 அப்படிம்பாங்க. 72 கீழே வந்து நீங்கள் ஒரு நம்பர் கொடுக்குறீங்கன்னா அந்த ரிசல்டன்ட் ஃபிகர் தான் உங்களுக்கு உங்கள் பணம் வந்து இரட்டிப்பாக எடுத்துக்கொள்கின்ற காலம். ஸோ 72/6 நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிங்கன்னா 12ன்னு வரும். உங்கள் பணம் இரட்டிப்பாக 12 வருஷம் ஆகும். ஸோ உங்கள் வாழ்நாளில் நீங்கள் உங்கள் பணத்தை எவ்வளோ விரைவாக அதிக முறை நீங்கள் இரட்டிப்பு பண்ணுறீங்களோ அவ்வளோ வேகமாக நீங்கள் பணக்காரர் ஆகலாம். 72 கீழே 15 போட்டிங்கன்னா 4.8 நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட பரஸ்பர நிதியில் சராசரியாக கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. 5 வருஷத்துக்கு ஒருக்கா பணம் இரட்டிப்பாகும். ஸோ இதுதான் நம்பர். அப்போ ஒவ்வொரு சதவீதமும் உங்களுக்கு அந்த வருடத்தை குறைத்து கொண்டு வரும்போது நீங்கள் வந்து வாழ்க்கையில் பணக்காரர் ஆவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாகிட்டே வரும். 100 கோடிலாம் நாம் வந்து சம்பாதிக்கணும். 100 கோடிங்கிறது இப்போ பெருசாக தெரியும். ஆனால் இன்றைய காலத்தில் பார்த்தீங்கன்னா 1 கோடிங்கிறது பெரிய அமௌண்ட் கிடையாது. 10 கோடிங்கிறது பெரிய அமௌண்ட்டு, ஓரளவுக்கு பெரிய அமௌண்ட்டு. இன்னும் ஒரு 20 ஆண்டுகளில் வந்து அந்த 100 கோடிங்கிறது தான் புதிய 10 கோடியாக இருக்கும். 20 ஆண்டுகளில் நான் சொல்கிறேன். அப்போது அதை நோக்கிய பயணம் நமக்கு இப்போவே இருக்கணும். அதுக்கு கற்றல் ரொம்ப முக்கியம். அந்த வகையில் தான் நம்ம ஷேர் மார்க்கெட்டுக்கு வரலாம். ஸோ நான் மறுபடியும் உங்கள் கேள்விக்கு வரேன். அந்த 60 ரூபா நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டியில் போடுறோன்னா அதில் ஒரு 10% 6 ரூபா மாதம் தோறும் எடுத்து நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணி கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு உதவி பண்ண நிறைய அட்வைசர்ஸ் இருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஆனால் தெரியாமையே நான் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் கொஞ்சம் போட்டு வைக்கிறேன், நான் லார்ஜ் கேப்பில் கொஞ்சம் போட்டு வைக்கிறேன், எந்த விஷயத்தையுமே தெரியாமல் பண்ணாதீங்க. குத்து மதிப்பாக பண்ணாதீங்க. குத்து மதிப்பாக நீங்கள் லார்ஜ் ஃபண்ட்ஸில் போட்டு வைக்கிறீங்க, இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவில் இறக்கம் வராது. ஏற்றமும் ஒரு சராசரியாக இருக்கும். 12%, 13% கிடைக்கும். ஆனால் 20%, 25% உங்களுடைய திறமையை வைத்து அறிவை வைத்து பெறக்கூடிய இடத்துல நீங்கள் உங்களுடைய அலட்சியத்தால் சோம்பேறித்தனத்தால் 12%, 13% மட்டும் பெற்றீங்க அப்படின்னா அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ். உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் தலைமுறைக்கு அது நஷ்டம். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறோம், கற்றுக்கொள்வதற்கு அதிக முக்கியத்துவம் தாங்க அப்படின்னு சொல்கிறோம். கொஞ்சம் மெனக்கடணும். நம்ம சம்பாதிக்கிறதுக்கு மெனக்கெடுவதை விட நம்ம பணம் அதிகம் சம்பாதிப்பதற்கு மெனக்கெட்டால் நம்ம சீக்கிரமாக வந்து ஒரு கம்ஃபர்டபுள் லைஃப் ஜோனுக்குள்ளே போயிடலாம். கண்டிப்பாக சார், நீண்ட ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க. நம்ம இந்த விஷயத்தில் அதிகம் பேசப்பட்டது தங்கத்தை பற்றி பேசிட்டோம், கரன்சி பேசிட்டோம், சில்வர் பேசிட்டோம், ரியல் எஸ்டேட் பற்றி பேசிட்டோம், மியூச்சுவல் ஃபண்டு, ஸ்டாக் மார்க்கெட்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அதாவது முதலீட்டு உள்ளுக்குள்ளே இன்றைக்கி பயன்படுத்தக்கூடிய மக்கள் பலவிதமான போகக்கூடிய டைவர்சிஃபிகேஷன் சொல்லக்கூடிய எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் பேசிட்டோம். ஒரு நீண்ட பேட்டிக்கு உங்களுடைய அருமையான கருத்தில் பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி. நன்றி.